வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன். பக்தி சூப்பர் சிங்கர் இறுதி போட்டிக்கு வந்துருச்சு. ஸோ அடுத்து சூப்பர் சிங்கர் 11 ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த பக்தி சூப்பர் சிங்கரை பொறுத்தவரை என்ன விசேஷம் அப்படின்னா, இது வந்து நார்மலாக ஃபைனல் அப்படின்னா ஒரு நேரு இண்டோர் ஸ்டேடியம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இவங்க ஸ்டூடியோலே பண்ணுறாங்க. அது லைவ் எல்லாம் கிடையாது. எப்பொழுதும் போல சனி ஞாயிறு, சனிக்கிழமை எபிசோடு, சண்டே எபிசோடில் ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சாதாரணமாக, பெரிய அளவு இது பண்ணாமல் ஏற்கனவே எடுத்து முடிச்சுட்டாங்க. நான் சொன்னேன் தெரியுமா, 8 வாரத்துக்கான வீடியோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. அதை இப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். யார் வின்னருங்கிறது முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. அது நம்ம லேட்டாக தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். இதில் 6 ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஒவ்வொருத்தரும் இந்த 6 பேரில் யார் பெஸ்ட்டாக பாடுறா, இந்த 6 பேரை பொறுத்தவரையே முதல்ல வந்து கார்த்திக் நாராயணன், அலைனா, இவங்க 2 பேர் தான் முதல்ல வந்து செலக்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அகிலா ரவீந்திரன், அதுக்கப்புறம் மௌஷ்மி, இவங்க செலக்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் யார் செலக்ட் ஆனா அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து பவித்ரா மற்றும் இவர் ஷவன் நாராயணன், இந்த 6 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த 6 பேரில் யார் ஜெயிக்க போறா? இதில் அபிராமிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, ஃபைனலில் வாய்ப்பு கொடுக்கலாம். 6 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 6 பேரில் யார் ஜெயிக்க போறா? ஸ்ரவன் நாராயணனா, கார்த்திக் நாராயணனா, பவித்ராவா, யாருக்கு வந்து அந்த ப்ரைஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வாரம் இறுதியில் நடக்கும். அடுத்த வாரத்துலேருந்து சூப்பர் சிங்கர் 11 ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். எல்லாமே அதை கண்டினியூஸாக நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து முதல்ல வந்து தாலிவரம் காத்து வந்தேன், தாலிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா அப்படிங்கிற சித்ராமா பாடின பாட்டு. இது வந்து இவர் தேவா இசையமைப்புல சித்ராமா பாடின பாட்டு. இதுல எல்லா அம்மனுமே வரும், 108 அம்மன் வரும். இந்த 108 அம்மனையும் கரெக்டா ஞாபகம் வச்சு பாடுறதுங்கிறதே பெரிய விஷயம். அதை ரொம்ப அழகா கரெக்டா அந்த உணர்வோட அலைனா பாடுறாங்க. அதாவது ஒரு நடிப்பு மாதிரி, அதாவது பாட்டுங்கிறது என்னன்னா குரல் மூலமா நடிக்கிறதுன்னு எஸ்பிபி சொல்லுவாரு. அதை வந்து பிரமாதமா நம்ம அலைனா பண்ணி எல்லார்ட்டையும் பாராட்டு வாங்கி, ஜட்ஜஸ்லாம் பாராட்டி அந்த மாதிரி ஒரு பேரை வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதை வந்து நம்ம பாராட்டணும். அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இதுவரை தொடர்ந்து நல்லா பாடிட்டு வந்திருக்காங்க அலைனா. அவங்களுக்கும் இந்த இறுதி போட்டியில வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. நல்ல பாட்டை தேர்ந்தெடுத்து ரொம்ப அழகா பாடியிருக்காங்க. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10ல லயனட் அப்படின்னு ஒரு சிங்கர், அவங்க பாடின பாட்டு வந்து இந்த 1ஆம் படி எடுத்து அந்த உறவரமா, அது அந்த பாட்டு அவங்க பாடினதுலே பெஸ்ட். என்ன காரணம்னா, இது வந்து விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் பாடினது. ஆரம்பத்துல ஸ்லோவா ஆரம்பிக்கும், 1ஆம் படி எடுத்து, 2ஆம் படி எடுத்து, 3ஆம் படி எடுத்துன்னு. அதுக்கப்புறம் போக 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 இந்த பாட்டு வந்து எப்படின்னா வேகம் எடுக்கும். அந்த வேகம் எடுக்கும் பொழுது வார்த்தை வந்து நமக்கு தெளிவா கேட்காது. வேகமா பாடும் பொழுது ஒரு வார்த்தையும் கேட்காது, தெளிவா இருக்காது. ஆனால் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் 10ஆம் படி எடுத்து பாடுறப்ப கூட தெளிவா ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும். அந்த பக்தி உணர்வு, அந்த பாடல் வரிகள் தெளிவா கேட்கும். ஸோ அவங்க அவ்வளவு பிரமாதமா பாடியிருப்பாங்க. அதை வந்து லைனட் சூப்பரா பாடி அவங்க 10ஆம் படி எடுத்து அப்படின்னு வேகமா கட 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 கடன்னு பாடுறப்ப எல்லா வார்த்தைகளும் தெளிவா கேட்டது, அந்த பக்தி உணர்வு இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைச்சது. அதை வந்து அகிலா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு உணர்வு பூர்வமான பாட்டை பாடணும். ரொம்ப அமைதியான ஒரு பக்தி உணர்வை தூண்டக்கூடிய பாட்டையும் பாடலாம், ஒரு வேகமா பாடி நம்மளை ஆடுற மாதிரியும் பண்ணலாம், சாமி ஆடுற மாதிரியும். இந்த சாமி ஆடுற மாதிரி பாடுற பாட்டு வந்து ஈஸியா நம்மளை வந்து அட்டாக் பண்ணும், ஈஸியா நம்ம அதுக்கு வந்து ஃபேன் ஆயிடுவோம். அந்த நம்மளுடைய சோலை தொடுற மாதிரி பக்தி உணர்வோட மெலடியான பாட்டை நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்ம அதுக்கு அட்ராக்ட் ஆக மாட்டோம். வேகமா குத்துப்பாட்டு தானே நமக்கு பிடிக்குது, மெலடி சாங்கிறது கொஞ்சம் லேட்டா தானே பிடிக்குது. ஆனா அந்த மெலடி சாங் தான் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிற்கும். இவங்க வந்து இந்த வேகமா நம்மளை ஆட வைக்கிற மாதிரியான ஒரு பாட்டு, அதுலயும் தெளிவா வார்த்தைகள் வர்ற மாதிரியான ஒரு முயற்சி செஞ்சு அவங்க பாடியிருக்காங்க. அகிலா தொடர்ந்து இவங்க வந்து அந்த மாதிரி பாட்டா தான் பாடுறாங்க. ரொம்ப ஷவுட் பண்ணி பாடுறது, ரொம்ப உரத்த குரல்ல பாடுறது, அப்படி பாடுறது தான் இவங்க வந்து வெற்றி கிடைக்கும், அப்படி பாடினாதான் அவங்க நம்புறாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டை பாடியிருக்காங்க. பார்ப்போம் அவங்களுக்கு வெற்றி கிடைக்குதான்னு. 4வது ப்ரமோ, அந்த 4வது ப்ரமோல வந்து ஷவன் நாராயணன் பொறுத்தவரையே டெக்னிக்கலி சவுண்டான சிங்கர். டெக்னிக்கலி முறையா வந்து கர்நாடக சங்கீத பயிற்சி பெற்று எல்லா ராகங்களுமே அவர் கரெக்டா பாடக்கூடிய ஒரு நல்ல குரல் வளமுள்ள ஒரு பாடகர். அவர் வந்து பாட்டும் நானே பாவமும் நானே அப்படின்னு பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள், இசை மேதை பாலமுரளி கிருஷ்ணா பாடின பாட்டு, திருவிளையாடல் படத்துல கேவி மகாதேவன் இசையில கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல அவர் பாடின பாட்டு. அந்த பாடல் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் வெகு சிறப்பாக எல்லா ராகத்தையும் பாடியிருப்பார். அதுல வரக்கூடிய ஒவ்வொரு ராகம்,
அவர் நடுவுல போடுற சங்கதிகள், அவருடைய வாய்ஸ், அது எல்லாமே அந்த மன்னரே பார்த்து மிரண்டுருவாரு. அதாவது மன்னரே பார்த்து பயந்து போய் ஒரு அந்த கோயில்ல பாடக்கூடிய ஒரு பட்டரை பாட சொல்லி அந்த பட்டர் பயந்து போய் சிவபெருமான்கிட்ட போய் பாடி அவர் பாடினதை கேட்டு சிவபெருமான் வந்து இந்த பாட்டுக்கு பதிலடி கொடுத்து இவரை ஊரை விட்டு துண்டை காணும் துணியை காடணும் ஓட விடுற மாதிரியாக அதற்கு காரணமாக அமைந்த பாடல். ஒரு மதுரை நாட்டே நான் அடிமைப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி பானபத்திரர் அவர் அப்படிங்கிறவர் வந்து மிரட்டினோடனே இவங்க எல்லாம் பயந்துருவாங்க, என்ன பண்ண போறோமோ அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது இவர் பாடுற பாட்டு அப்ப என்ன மாதிரியான ஒரு பாட்டா இருக்கணும்? அது ஒரு மன்னரே பார்த்து பயப்படுறாரு, அந்த நாடே அடிமை அப்படின்னு சொல்றாங்கன்னா அது எப்படிப்பட்ட பாட்டா இருக்கும்? நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு அவங்க பாடுறாங்க. அதுக்கு இவர் பதிலடி கொடுக்குறாரு. சிவபெருமான் வந்து நேரடியா பார்த்து பதிலடி கொடுத்து அவங்கள துண்டை காணும் துணியை காணும்னு ஓட வைக்கிறாரு. பாலமுரளி கிருஷ்ணா பாடின பாட்டுக்கு டிஎம்எஸ் பதிலடி கொடுக்குறாரு. டிஎம்எஸ் பாடுற பாட்டு தான் பாட்டும் நானே பாவமும் நானே, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா அப்படின்னு கேட்டு பாடின உடனே பயந்து நைட்டோட நைட்டா ஓடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடலை ஸ்ரவன் நாராயணன் பாடியிருக்காரு. டிஎம்எஸ் பாடின பாட்டு அவர் பாடியிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள்.